நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். இவர் எங்கிருந்து வராரு? இவர் விண்ணிலிருந்து பிதாவின் மடியிலிருந்து இறங்கி வந்தாரு. அதனால இவர் ஒளிவு மலையிலிருந்து விண்ணுக்கே திரும்பினார். ஆமென். கரங்களை தட்டி. புரியுதா? இயேசு கிறிஸ்து ஒன்றும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணுக்கு போலைங்க. அவர் ஒளிவு மலையிலே தூதர்கள் சீசர்கள் பார்த்து கொண்டிருக்க அப்படி தூதர்களும் தூக்கிட்டு போனாங்க. ஆமென். ராகாலாபா சேட்டே ரேகா சலப்ரா. நான் சொல்றேன், இந்த மண்ணோ கல்லறையில உங்களை மூட முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் தேவனுடைய உன்னதமான குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். இந்த ஜனநாயகனுடைய வாரிசுகள் நீங்கள். ஆமென். நீங்கள் தான் ஆளுவீர்கள். ஆமென். பிதாவை பற்றின ஒரு சரியான வெளிச்சத்தை யாரும் என்ன பண்ண முடியல, கொடுக்கவே முடியல. எல்லாம் இருக்காங்க. யோசேப்பு இருக்கிறாரு, யாக்கோப் இருக்கிறாரு, யூதா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய நீதிமான்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு சொல்றாரு, நான் யோசேப்பை சிநேகித்தேன், யாக்கோப்பை சிநேகித்தேன். அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெறுத்துட்டாரு. அப்புறம் யூதாவை சிநேகித்தேன், அப்புறம் யூதாவை வெறுத்தேன். இப்படி எல்லாத்தையும் சிநேகிக்கிறாரு, வெறுக்கிறாரு. வெறுக்கிறாருன்னா அது அந்த பழைய காலத்தில் அவங்க தெரிஞ்ச ரெவலேஷன் எழுதி வச்சிருக்காரு. அப்படி வெறுக்கிறவர் கிடையாது நம்முடைய ஆண்டவர். ஏன்னா கடவுளுடைய தன்மையை சாரியாக யாரும் ஃபாலோ பண்ண முடியல. எல்லாம் மாறி மாறி கொஞ்ச நாள் இப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாகாட்களை தேவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் இந்த கத்தோடைய வழிகளை விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறாரு. அவர் ஒருத்தர் தான் பிதாவின் வார்த்தையை மிஞ்சி நடக்கிறதே கிடையாது. பிதாவும் அவரும் எப்படி இருக்காங்க? ஒன்றாக இருக்கிறார். பிதா என்னை தனியே விடுகிறதில்லை. பிதாவுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிறார் இவர். ஆதாம்னால வெளிப்படுத்த முடியல. ஏன்னா ஆதாமை மண்ணிலிருந்து எடுத்து, பிரதர் சொன்னார், எல்லாம் கை காலெலாம் உருவாக்கி ஜீவாத்மா ஒன்று ஜீவாத்மாவாயிட்டார் ஊதி. அப்புறம் சொல்கிறாரு, ஆதாம் போய் பழத்தை ஏவாள்னால வஞ்சிக்கப்பட்டு பழத்தை சாப்பிட்டாங்க. இப்போ சொல்கிறாரு ஆண்டவர், பழத்தை சாப்பிட்டியா? ஓகே, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். இவர் எங்கிருந்து வராரு? இவர் விண்ணிலிருந்து பிதாவின் மடியிலிருந்து இறங்கி வந்தாரு. அதனால இவர் ஒளிவு மலையிலிருந்து விண்ணுக்கே திரும்பினார். ஆமென். கரங்களை தட்டி. புரியுதா? இயேசு கிறிஸ்து ஒன்றும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணுக்கு போலைங்க. அவர் ஒளிவு மலையிலே தூதர்கள் சீசர்கள் பார்த்து கொண்டிருக்க அப்படி தூதர்களும் தூக்கிட்டு போனாங்க. ஆமென். ராகாலாபா சேட்டே ரேகா சலப்ரா. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஆனா இப்ப வராம்பாரு, இவனை ஒரு மரணமும் தடை செய்து வைக்க முடியாது. இவரை ஒரு கல்லறைகளும் அடைக்க வைக்க முடியாது. ஒரு காரியங்களும் இவரை அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். இவர்தான் உலகத்தை ஆளுகிறவர். அவராலே அன்றி உலகங்கள் வேற ஆளும் உண்டாகவில்லை. என்ன சொல்றேன்னா, அவங்க ஆதாம் மண்ணில் எடுத்து உருவாக்குனாரு. அவர் ஒரு காரியத்தை மிஸ் பண்ணி செய்யறாப்ல, மண்ணுக்கே திரும்புவாய் ஆதாமே என்றாரு. இவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தாரு, மறுபடியும் விண்ணுக்கே போகிறார். நான் சொல்றேன், இந்த மண்ணோ கல்லறையில உங்களை மூட முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் தேவனுடைய உன்னதமான குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். இந்த ஜனநாயகனுடைய வாரிசுகள் நீங்கள். ஆமென். நீங்கள் தான் ஆளுவீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து வராதுக்கு முன்னாலே ஏனோக்குன்னு ஒருத்தர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். கடவுளோடு அதிகமாக பழக பழக மரணம்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமென். அப்படியே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவர் காணாமற் போனான். ஏலியா அவர் என்ன பண்ணாரு? யோர்தான்ல போய் நிற்கிறாங்க. அக்கினி ரதங்களும் குதிரைகளை எலியாவை விண்ணுக்கே கூட்டிட்டு போகுது. ஆமென். அப்படின்னா இவர்களை மரணத்தை காணாதவர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, புதுசாக யாராவது வந்திருப்பீங்க, நிச்சயமா இந்த ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில் மரணம் இல்லாத வாழ்வை தருவார், வியாதி இல்லாத வாழ்வை தருவார், வறுமை இல்லாத வாழ்வை தருவார். உங்கள் பிரச்சனை சகலத்தையும் மாற்றக்கூடிய அதிகாரம் அவர் ஒருவருக்கு தான் உண்டு. ஆமென். அப்ப பிதாவை வெளிப்படுத்துகிறதுக்காக என்ன பண்றாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரன் மடியிலிருந்து அவருடைய வலது வாரிசத்தில் வீட்டிருக்கிறவர் இறங்கி பிதா இப்படிதான் அப்படிங்கிறார்.